அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை மேலும் 45 நாட்கள் அகழ்வதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி. தமிழரசு கட்சியை காப்பாற்றும் நோக்கில் தமது கூட்டணி மீது களங்கம் ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கவலை. உப்பு இறக்குமதி தொடர்பில் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என சபையில் எதிர்க்கட்சி வலியுறுத்தல். யாழ்ப்பாணம் செம்பியன் பெற்ற பகுதியில் இன்று மீனவர்களிடையே முறுகல் நிலை. நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்களின் வேலை நிறுத்தம் 2வது நாளாக தொடர்கின்றது. தொடர்வது முதன்மை செய்தி. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை மேலும் 45 நாட்கள் அகழ்வதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை மேலும் 45 நாட்கள் அகழ்வதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளதுடன் அது தொடர்பான பாதீட்டினை நீதியமைச்சுக்கு அனுப்பி வைப்பதற்கு பாதீட்டை சமர்ப்பிக்குமாறும் சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளது. இன்று செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைகுழி விவகார வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆரம்பகட்ட அகழ்வின் பொழுது 6க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டமையால் மேலும் 80 தொகுதிகள் இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவதால் மனித புதைக்குழியாக அறிவிக்குமாறு விண்ணப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கடமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி சல்லையா பிரணவர், தொல்பொருள் தடயவியல் பேராசிரியர் ராஜ் சோமதவா ஆகியோரின் நிபுணத்துவ அறிக்கையின் பிரகாரம் 3 விதமான விடயங்கள் இருவராலும் முன்வைக்கப்பட்டன. குறிக்கப்பட்ட அகழ்வு இடம்பெறும் இடத்தில் 1.6 மீட்டர் அடி அளவிலேயே மனித எலும்பு எச்சங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக உள்ளது. குழப்பமான சூழலில் மனித எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்டுள்ளன. ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட அணிகலன்களோ குறித்த இடங்களில் காணப்படவில்லை. இது சட்டவிரோதமான இரகசியமான புதைகுழியாக இருக்கலாம். தற்பொழுது அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 17 எலும்புக்கூடுகள் பகுதியளவிலும் முழுமையாகவும் அடையாளம் காணப்பட்டு 5 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் பல மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியாக இந்த மனித புதைக்குழியை அகழ வேண்டும் என்ற பரிந்துரை தடயவியல் பேராசிரியர் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணியும் அகழ்வை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் அகழ்வு குறித்து திருப்திப்படும் வரையில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இது தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி சல்லையா பிரணவனின் கோரிக்கையின் அடிப்படையில் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு நீதியமைச்சின் ஊடாக நிதியை பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில் தொல்லியல் தடயவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் அபிப்பிராய அறிக்கை மற்றும் அகழ்வில் திருப்தி அடைவதாக தெரிவித்த நீதவான் அவரே தொடர்ச்சியான பணிகளை முன்னெடுக்க அனுமதி வழங்கினார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயத்திற்கு யார் பொறுப்பாளிகள் என வெளிப்படுத்தப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நேற்றைய தினம் செம்மணியிலே மனித புதைகுழி தோண்டப்படுகிற வேளையிலே அதற்கு அண்மித்த பகுதிகளிலேயும் கூட மனித உடம்புகள் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த விடயம் நிறுத்தப்படாமல் முழுமையாக அறியப்பட வேண்டும். ஆகையினாலே இதற்கு பின்னணியிலே என்ன நடந்தது, யார் இதற்கு பொறுப்பாளிகள், எந்த காலகட்டத்தில் இது நடந்தது என்ற விடயங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரிய வேண்டும். அரசாங்கத்திலே நாங்கள் கோருவது பணம் இல்லை என்றோ வேறு வசதிகள் இல்லை என்றோ சாட்டுப்போக்குகளை சொல்லாமல் முழுமையான பங்களிப்பை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அதற்கு உண்மை கண்டறியப்பட வேண்டும். தமிழரசு கட்சியை காப்பாற்றும் நோக்கில் தமது கூட்டணி மீது களங்கம் ஏற்படுத்தும் முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைகள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தீர்மானித்த பின்னர் அப்பேச்சுவார்த்தையை நியாயப்படுத்தும் முகமாகவே எமது கூட்டணியை சேர்ந்தவர்களும் இபிடிபியுடன் சந்திப்பில் ஈடுபட உள்ளதாக பொய்ச் செய்திகள் பரப்பப்பட்டன என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எங்களுடைய கூட்டணியிலே இருந்து ஒரு சில திரு தாத்தன் அவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் பிடிபியுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களுடைய ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருந்ததாக பத்திரிகையில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்தி முற்றிலும் தவறான பொய்யான செய்தி. அந்த செய்தி திட்டமிட்ட வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே நடைபெற்ற கொள்கை ரீதியான அந்த ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாக நாங்கள் அதை நிராகரிக்கின்றோம். அதை நாங்கள் பொய் செய்தியை கண்டிக்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது, அந்த செய்தி திட்டமிட்டு பொய்யாக பரப்பப்பட்டதுக்கான காரணம் தமிழரசு கட்சி இபிடிபியுடைய தலைவர் தேவானந்தாவை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே முடிவெடுத்தி இருந்த ஒரு நிலையிலே அந்த பொய் செய்தியை பரப்பின ஊடகங்கள் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு மிகவும் விசுவாசமாக செயல்படுகின்ற காரணத்தினாலே தமிழரசு கட்சி அந்த இபிடிபியோட நடத்த இருக்கின்ற அந்த சந்திப்பையும் அவர்களுடைய அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்காக, அதாவது தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட இபிடிபியோட ஆட்சி அமைப்பதற்கு கூட்டு சேருவதற்கு தயாராக இருந்த தமிழரசும் அதைத்தான் செய்தது. ஆனால் இபிடிபி இறுதியில் தமிழரசோட சேர்றதுக்கு விரும்பினது என்பதை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாகத்தான் நாங்கள் இதை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். ஆட்சி அமைப்பதற்காக மாத்திரம் கூட்டுச் சேருதல் எனும் விடயம் ஆரோக்கியமற்றது எனவும் கொள்கையின் பால் இணைந்து பயணிப்பதே பயனை தரும் எனவும் டெலோ அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலின் ஊடாக மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலே ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதுதான் ஆணையாக இருக்கும். தேர்தல் காலங்களிலே நாங்கள் மக்களிடம் செல்லுகின்ற போது அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை எல்லாரும் ஒன்றாக வாருங்கள் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடும், எங்களை சங்கடப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த செய்தியும் தான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே நாங்கள் அறிந்து கொண்ட விட இன்னும் நாங்கள் பிரிந்து நின்று செயல்படுவோமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு அபாயமணி அளிக்கப்பட்டிருக்கிறது. எம்பிபி இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே குறிப்பாக வடக்கிலே ஆளுகின்ற ஒரு நிலையை எங்களுடைய ஒற்றுமை ஈனம் காரணமாக அந்த தவறை நாங்கள் விட்டிருக்கிறோம். அந்த முறையும் எங்களுடைய மக்களை கோபப்படுத்தி நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவோமாக இருந்தால் இந்த வருகிற எந்த காலத்திலும் மக்கள் நிச்சயமாக எங்களை மன்னிக்க மாட்டார்கள். ஒரு ஆட்சி அமைப்பதற்காக ஈராப்போடு வேற கொள்கையோடு இருப்பவர்களோடு அணிதிரளுகின்ற சூழலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த வெட்டுக் கொடுப்பும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த ஆட்சியை உங்களுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய பிரதேசங்களிலே எங்களுடைய ஆதரவை நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதே போல எந்தெந்த விடயங்களிலே நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியுமோ நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியும். எங்களுடைய கொள்கை ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடாது. இதன் ஊடாக ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டும், மக்களுடைய ஆணையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் செய்தியாக வர வேண்டும். உள்ளூராட்சி சபைகள் குறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தம்மை சந்திக்க கோரியமை உண்மை எனவும் நேற்றைய தினம் மீண்டும் சந்திப்போம் என சித்தார்த்தன் கூறியதாகவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை தனது கருத்தை வெளியிட்டார். அதை நான் ஒரு உத்தியோகபூர்வமான சந்திப்பு என்று என்னால் சொல்ல முடியாவிட்டாலும் நண்பர்கள் என்ற ரீதியில் நாங்கள் தொலைபேசியிலேயோ அல்ல சந்திக்கிற இடங்களில் நாங்கள் இதுகள் சம்பந்தமாக கலந்துரையாடி இருந்தோம். இது தொடர்பாக கதைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். நான் கதைக்கலாம்
நான் உங்களிடத்துக்கு வருகின்றேன் என்று நான் அவரிடம் சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த நாளுக்கு தன்னால் வந்து சந்திக்க முடியாத நிலைமை இருக்கிறபடியினாலும் இன்னொரு நாளில் நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார். அதே போல் நேற்றைக்கும் இந்த பொன் சிவகுமார்னது ஞாபகார்த்த நிகழ்வில் சந்தித்த போது நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். உத்தியோகபூர்வமாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கின்றார். அவருடைய கோரிக்கை நாங்கள் கட்சி மட்டத்தோடு கலந்துரையாடி விரைவில் அவருக்கு நாங்கள் முடிவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக சொல்லியிருக்கின்றேன். தாங்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற சபைகளில் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுக்கு ஆதரவு தர சொல்லி கேட்டிருந்தார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி பொறுப்பெடுக்கவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை. எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள், கொள்கை திட்டங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவளிக்கிற எண்ணத்தோடு இருக்கின்றோம். உப்பு இறக்குமதி தொடர்பில் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என சபையில் எதிர்க்கட்சி வலியுறுத்தியுள்ளது. உப்பு இறக்குமதி தொடர்பில் எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்கு முடிந்தால் பதிலளிக்குமாறு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே வர்த்தக அமைச்சரிடம் சவால் விடுத்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போது வாய்மூல வினாவிற்கான கேள்வி நேரத்திலேயே அவர் இந்த சவாலை விடுத்தார். මම ඔබතුමාගේ අහන මේ ප්‍රශ්නේ අදාළ නැහැ කියලා උත්තර නොදී අරින්න එපා. මේක අපි විසඳ ගන්න හොඳ වෙලාවක් මේ සමාජයට හරි නිවැරදි උත්තර දෙන්න මම ඉල්ලීමක් කරනවා. இளைஞர்கள் பழைய தவறுகள் மீண்டும் இடம்பெறாது என்ற நம்பிக்கையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது வைத்தனர். மஹிந்தானந்த அளுத்கமகேயின் வழக்கு தீர்ப்பை முன்னுதாரணமாக கொண்டு செயற்பட முடியும். ஏனெனில் அரசு சொத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தினால் இத்தகைய நிலையே ஏற்படும் என்பதை எடுத்தியம்பும் வகையில் அந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. தற்போது உப்பு இறக்குமதி குறித்த விடயம் பாரிய பேசு பொருளாகியுள்ளது. அதிலும் வர்த்தக அமைச்சர் மீது நேரடியாக இந்த விடயத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதற்கு உரிய பதிலை முடிந்தால் வழங்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று முடிந்தால் இதற்கான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தையும் நடத்த முடியும். இறக்குமதி செயற்பாட்டின் போது இந்தியாவின் உப்பு விலையுடன் ஒப்பிட்டு நோக்கும் போது அதிக விலைக்கு இங்கு விற்கப்படுகின்றது. ஆகவே இந்த குற்றச்சாட்டுக்கான பதிலை வழங்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு பதிலளித்த வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, ලුණු ආනයනය සඳහා අපි වෙළඳපොළ විවෘත කරා, බාත් සීමා විවෘත කරා. නමුත් ෆුඩ් කන්ට්‍රෝල් එක යුනිට් එකෙන් අවසර ගන්න ඕනේ ගේන අය. கேள்விக்கான பதிலை ஒரு நிமிடத்தில் வழங்குகின்றேன். உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியுள்ளோம். இருப்பினும் உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் போது உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் அனுமதியை பெற வேண்டும். இதுவரையில் 2 லட்சத்துக்கும் அதிக தொகை உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று வரை 16,000க்கும் அதிக மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய பின்னணியில் 1 கிலோ உப்பை 85 தொடக்கம் 86 ரூபாவிற்கு விற்பதற்கான அனுமதியே வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சந்தையில் 120 தொடக்கம் 280 ரூபாய் வரை விற்க எத்தனிக்கின்றனர். ஆகவே தட்டுப்பாட்டினை காரணம் காட்டி லாபம் உழைக்க எத்தனிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளோம். அதனை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சபை ஒத்திவைப்பு விவாதம் முன்வைக்கப்படும் பட்சத்தில் மேலும் விரிவான பதிலளிக்க தயாராக உள்ளேன். யாழ்ப்பாணம் செம்பியன்பெற்ற பகுதியில் இன்று மீனவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பெற்ற பகுதியில் இன்று முற்பகல் 11 மணியளவில் மீனவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டது. வடமராட்சி கிழக்கு செம்பியன்பெற்று கிளிப் நேரியார் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் பொதுச்சபை செம்பியன்பெற்ற பகுதியில் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழிலில் ஈடுபடுவதை முற்றாக தடை செய்வதாக இந்த ஆண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அந்த தீர்மானத்திற்கு பின்னர் குறித்த பிரதேசத்தில் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரவலை தொழில் செய்து வந்தவர்களை அதிகாரிகளின் உதவியுடன் கிளிப் நேரியார் கடற்தொழிலாளர் சங்க நிர்வாகத்தினர் அகற்றி வந்தனர். இந்த நிலையில் சில நாட்களாக செம்பியன்பெற்ற கடற்பிரதேசத்தில் சிலர் உளவு இயந்திரம் கொண்டு மீண்டும் கரைவலை தொழிலை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் கடற்தொழிலாளர் சங்க நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள், போலீசார், நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் குறித்த கரைவலை வாடிகளுக்கு இன்று விஜயம் செய்தனர். இதன்போது ஆவணங்களை பரிசோதித்த கடற்தொழில் பரிசோதகர் முறையான அனுமதி பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியதுடன் கடற்தொழில் சங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைய உடனடியாக குறித்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு பணித்ததுடன் உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்ய முடியாது என தெரிவித்தார். இதனை மறுத்து இந்த பிரதேசத்தில் உளவு இயந்திரம் பாவித்து சட்டவிரோதமாக தொழில் புரிந்தால் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் குறித்த கடற்தொழில் பரிசோதகர் எச்சரித்தார்.
4 வருஷம் இதை தொழில் செய்து கொண்டிருந்தோம். அதுக்கு பிற்பாடு அதால் எங்களோட சிறு தொழில் பாதிப்பாக 2025ஆம் ஆண்டு ஏகமனதாக பொதுச்சபையில் நாங்கள் ஒரு முடிவெடுத்தினாங்கள். டிராக்டரில் அதாவது பீன்ஸ் பொருத்தி கரவலைகளுக்கு இயலாது மனித வலி கொண்டு தொழில் செய்யலாம். மற்ற அவை இந்த தொழில்களும் சங்கத்துக்கு உட்பட்ட பதிவுகளை மேற்கொண்டு அதை சட்ட ரீதியாக தொழில் செய்யணும் என்று சொல்லி நாங்கள் பொதுச்சபையில் தீர்மானம் எடுத்தோம். இந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேற்படியாக நாங்கள் டிராக்டரில் வீஞ்சி தொழில் பயன்படுத்தி வளைச்சி வரோம். அதுக்கு முற்பட்ட காலத்தில் நாங்கள் கையால் வளைச்சி வருகிறோம். கிட்டத்தட்ட இந்த வருஷத்து இப்போ எங்களை வளைக்கக்கூடாதுன்னு சொல்லி முரண்பட்டுக்கிட்டு போகிற நிர்வாகம் தான் எங்களை கடந்த காலத்தில் வளைக்குமாறு பூரண ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தது. இதே ஏன் இந்த முறை எங்களை வளைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நோக்கத்துக்காக இந்த குறிப்பிட்ட ஒரு பணத்தை தாருங்கள், நாங்கள் உங்களை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளைக்க விடுவோம் என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் சொன்னோம். நாங்கள் இந்த உங்களுக்கு பணம் ஒன்றும் தர மாட்டோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த அது பாதிப்படைது சிறுதொழிலாளர் பாதிப்படைன்னு சொன்னால் இந்த கடந்த 5 வருஷமும் இந்த நிர்வாகம் தான் எங்களை விட்டது. அப்போது இந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு நடைபெற இல்லையா? அந்த மக்கள் போன வருஷம் தொழிலை நிப்பாட்டு சொல்லி ஏற்படுத்தி செஞ்சுக்கலாம் தானே. இந்த வருஷமே வரினம் போலியான ஒரு பிம்பத்தை ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு தொழில்படுத்தி தொழில் கொண்டு இந்த கிட்டத்தட்ட மக்கள் குறிப்பிட்ட அரைவாசிக்கு மேற்பட்ட மக்கள் தொழிலில் ஈடுபடாதார்கள். மன்னார் நானாட்டான் பிரதேச சபையில் சுயாதீன இளைஞர் குழுவாக போட்டியிட்ட சுயேட்சை குழுவினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு ஆதரவு வழங்குவதாக சுயாதீன இளைஞர் குழுவின் தலைவர் GM சீலன் தெரிவித்துள்ளார். மன்னார் நானாட்டான் பிரதேச சபையில் சுயாதீன இளைஞர் குழுவாக போட்டியிட்ட சுயேட்சை குழுவினர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கைக்கு அமைவாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு ஆதரவு வழங்குவதாக சுயாதீன இளைஞர் குழுவின் தலைவர் GM சீலன் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி JVP அரசாங்கம் இந்த மன்னார் மாவட்டத்தில் எந்த சபையும் கைப்பற்றக்கூடாது என்பதற்காக அவர்கள் எங்களோடு கலந்துரையாடி இருந்தார்கள். தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சியினுடைய மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எங்களோடு கதைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு எங்களுக்கு அவ்வளவு திருப்தி அளிக்கவில்லை. அது வெளிப்படையாக இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கி நானாட்டானை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தியாக எங்களுடைய இளைஞர் அணி இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய ஒட்டுமொத்த முடிவு முதன்மையானது இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்களை, குறிப்பாக இந்த கனிம வளங்களை களவெடுக்கின்ற சூறையாடுகின்ற அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் எதிர்க்கிறோம். இளைஞர்களாகிய நாங்கள் எதிர்க்கிறோம். அதே போல் இந்த புதிதான அதிக வலு கொண்ட இந்த காற்றாலை திட்டங்கள் இந்த சூழலுக்கு எங்களுடைய மன்னார் மாவட்டத்துக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆகவே எங்களுக்கு JVP அரசாங்க தரப்பிலிருந்து பல்வேறுபட்ட அழைப்புகள் வந்தது. வைஸ் சேர்மன் தாரம், அது தாரம், இது தாரம் என்று சொல்லியெல்லாம் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. நாங்கள் எதுக்குமே சோரம் போகவில்லை, எதுக்குமே நாங்கள் விலை போகவில்லை. எங்களிடம் எலெக்ஷனுக்கு செலவழிக்க ₹1 காசு இல்லாட்டி கூட எங்களுடைய திறமையால் நாங்கள் மக்கள்கிட்ட போவோமே தவிர எந்த சோரமும் எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் போக மாட்டோம். ஆகவே இந்த மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடங்கலான அகில இலங்கை சைக்கிள் கட்சி அவர்கள் எல்லோருமே ஒன்றாக ஓரணியில் நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். பல இடங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சிக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்ற வகையில் நாங்கள் கரம் கொடுத்திருக்கிறோம். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரி திசாநாயக்க இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். இன்று காலை 10:47 மணியளவில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தின் கலே மிதுனுவ போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய இவர் தர்மபுரம் போலீஸ் நிலையத்தின் 4வது பொறுப்பதிகாரியாக கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். வவுனியாவில் நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்களின் வேலைநிறுத்தம் 2வது நாளாக தொடர்கின்றது. வவுனியா மாவட்டத்தில் நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்களின் வேலைநிறுத்தம் இன்று 2வது நாளாக தொடர்கின்றது. இதன் காரணமாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்ற வெளிநோயாளர்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். பதவி உயர்வு, வார இறுதி மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள், பட்டதாரி ஆட்சேர்ப்பு சிக்கல், சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான ஒப்பந்தங்களை புறக்கணித்தல், ஓய்வூதிய நிபந்தனைகள் மற்றும் பயிற்சிகள் போன்ற பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எங்களுக்கு இன்றைக்கு வைத்தியர் சரிவர நான் ஒரு இருதய நோயாளி. அதுவும் இன்றைக்கு எங்களுக்கு இந்த வவுனியா ஹாஸ்பிட்டல்ல வைத்தியர்கள் சரிவர பணிபுரிந்தாலும் இடையில அந்த குளிசை கொடுக்கிற இடம், அந்த குளிசை கொடுக்கிற இடத்தை மூடி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் கேட்டதுக்கு ஸ்ட்ரைக்ன்றாங்க. நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதர்,
நாளைக்கு இந்த இடத்துல நாங்கள் வந்து போக இன்னும் காசு செலவழிக்க வேண்டி இருக்குது. அதை விட முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னா இது வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய ஒரு கோப்பி, இது வந்து எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு கோப்பி. இந்த கோப்பி வந்து ஹாஸ்பிட்டல்ல வாங்கி கொண்டுதான் எங்களுக்கு கொடுத்து தருவாங்க. நாங்கள் போற இடத்துல இந்த கோப்பி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இது உயிரோட விளையாடுற ஒரு விளையாட்டு இது. எனவே இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது வவுனியா பொது வைத்தியசாலைக்கு மறந்துருக்கிறேன், கிளினிக்கு வந்திருக்கிறேன். நான் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பேஷண்ட். அப்போ இன்றைக்கு வந்து எல்லாரும் வந்து என்னென்னு சொன்னால் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க மறந்துருக்கிற இடத்துல. நான் வந்து ஒரு கூலிக்காரன் தான். அப்போ இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கு வந்து ஒரு வேலையை நிப்பாட்டிட்டு தான் வந்திருக்கிறேன். திருப்பி இந்த மருந்துக்காண்டி திருப்பி இன்னொரு நாளைக்கு வர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதனால நிறைய பிரச்சனைகளை நானும் எதிர்நோக்கிறேன், இங்கே மக்களும் எதிர்நோக்கி கொண்டிருக்காங்க. அதனால இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். மற்றது இந்த மக்களும் வந்து இப்படியாப்பட்ட விஷயங்கள பாதிக்கப்படக்கூடாது. நிறைவுகான் இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே, கதிர்வீச்சு, மருந்தகம் ஆகிய மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த வேலைநிறுத்தம் காரணமாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் வெளிநோயாளர் சேவைகள் பாதிக்கப்பட்டன. 24 மணி நேர வேலைநிறுத்தம் நேற்று காலை 8 மணிக்கு ஆரம்பமாகி இன்று காலை 8 மணிக்கு முடிவடைய திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் நேற்று நிறைவுகான் மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் நிர்வாக குழு வேலைநிறுத்தத்தை 48 மணி நேரம் வரை தொடர முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் வேலைநிறுத்தம் தற்போதும் தொடர்வதால் வெளிநோயாளர் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று வந்து பார்த்தா நேற்று துண்டை தந்தீங்க, டாக்டர் பார்த்தீங்க, இங்கே மருந்தகம் போட்டு இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ண வந்து நேற்றும் காலமேலேருந்து சாப்பிடாம வந்து நேற்றும் அப்படி போச்சு, இன்றைக்கும் அதே மாதிரியே இருக்குங்க. இன்றைக்கு கேட்ட எங்களோட சனத்துக்கு ஒழுங்காக விளக்கம் தெரியாது. வெளியில் ஒரு பெனரை கட்டினாலும் இன்றைக்கு மருந்தகம் போட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண மாட்டேன் இங்கே ஒரு உள்ளுக்கு வராதையும் கொடுத்தோன்னா நாங்கள் வர மாட்டோம். இன்றைக்கு தூரத்தில் இருந்தாலும் இவ்வளோ மக்கள் வந்து அல்லப்பட்டு கொண்டிருக்கீங்க. மருத்துவம் சரியான நோயாளி எல்லாம் வந்து நிற்கிறீங்க. அவையில் அதை கவனிப்பாரட்டி இருக்குங்க. அதை கேட்குறக்கு ஒரு வெறும் இல்லாமல் அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். என்னத்துக்காகவே பூட்டி இருக்கணும் ஒரு மிஸ்டேக்னு சொன்னால் எங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது. எங்களை நியூஸ் ஒன்றும் பார்க்க இல்லை, பேப்பர் பார்க்க இல்லை. அப்போ எங்களோட மக்களுக்குரிய பிரச்சனை என்னென்ன தெரியாமல் நின்று வந்து வரும் நோயாளியை பற்றி அந்தரப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வர சொன்னால் காசே இல்லை, பையன் சரின்னு தெரியாமல் கிடக்கு. நாங்கள் ரத்தம் எடுத்துகிட்டு கொடுக்குறோம்னா 5ஆம் தேதி போட்டாங்க. 5ஆம் தேதி போட்டுட்டு 6ஆம் தேதி விட்டு 7ஆம் தேதி வர சொன்னாங்க. இப்போ 6ம் இல்லை 7ம் இல்லாமல் போகணும். வீட்டுக்கு தான் போகணும். நீ எந்த நேரத்தில் போகிறோம் நாங்கள் வீட்டுக்கு 2 நாளைக்கு ஒருக்கா குருதி பரிசோதனை. அப்போ நேற்று வந்து இன்றைக்கு வந்து வடகட்சியிலிருந்து நான் உங்க ஆட்டோ பிடிச்சி தான் பிடிக்க வந்தேன். நிறைவுகான் மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்ட அரச ஔடதவியலாளர் சங்கத்தினரால் நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்படும் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தொடர்பாக அரச ஔடதவியலாளர் சங்கத்தின் தலைவர் துஷார ரந்தீவ தெரிவித்துள்ளார். பணிப்புறக்கணிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඖෂධවේදීන්ගේ සංගමය සහ පරිපූරක වෛද්‍ය සේවා ඒකාබද්ධ බල මණ්ඩලය එක්ව දිවයින පුරා රෝහල් වල ක්‍රියාත්මක කරන මේ වැඩ වර්ජනය අඛණ්ඩව දෙවනි දිනටත් கிரியாத்மக வேணவா. பதவி உயர்வில் நிலவும் தாமதம் மற்றும் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் காணப்படும் சிக்கல்கள் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. எங்களது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அதிகாரிகள் இதுவரை உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. இந்த பிரச்சினைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சரிடமோ அல்லது சுகாதார அமைச்சின் செயலாளரிடமோ கலந்துரையாட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குமாறு கடிதம் மூலம் அறிவித்தல் விடுக்கப்பட்டது. ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எங்களது பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படாவிடின் தொடர்ந்தும் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க நேரிடும். இதனால் நோயாளர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு சுகாதார அமைச்சின் அதிகாரிகளை பொறுப்பு கூற வேண்டும். எங்களது கோரிக்கைக்கு ஜனாதிபதி தீர்வு வழங்க வேண்டும். රජයේ ඖෂධවේදීන්ගේ සංගමය සහ පරිපූරක වෛද්‍ය සේවා ඒකාබද්ධ බල මණ්ඩලය එක්ව දිවයින පුරා රෝහල් වල ක්‍රියාත්මක කරන මේ වැඩ වර්ජනය අඛණ්ඩව දෙවනි දිනටත් ක්‍රියාත්මක වෙනවා. மட்டக்களப்பில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அருட்தந்தை சந்திர அடிகளாரின் 37வது நினைவு தினம் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அருட்தந்தை சந்திர அடிகளாரின் 37வது நினைவு தினம் இன்று புளியந்தீவு புனித மரியாள் பேராலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிகளாரின் சமாதியில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட பல் சமய ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் அடிகளாரின் சமாதியில் மெழுகுதிரி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புளியந்தீவு மரியாள் பேராலய பங்குத்தந்தை லெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளார், மனித உரிமை செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ உட்பட அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், சர்வமத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், அடிகளாரின் குடும்ப உறுப்பினர்கள், பொது நிலையினர் என பலரும் அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்றனர். அழித்தொழிக்கப்பட்ட வன் செயல்களும் இடம்பெற்ற போதெல்லாம் குரலை உயர்த்தி மக்களுக்காக அதிலும்
மேலாக பாதிக்கப்பட்ட அனைத்து இன மக்களுக்காக தனது குரலை உயர்த்தி பேசியவர், நியாயம் கேட்டவர். எங்களுடைய அடுத்த சந்ததியினர் நிம்மதியாகவும் சமாதானத்துடனும் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய பணியை இந்த மட்டக்களப்பு மண்ணுக்கு அர்ப்பணித்த ஒரு பெரிய ஒரு மகான். அவர் சமுதாயத்தின் பெரும் மகிழ்ச்சி கருதி, நல்வாழ்வு கருதி அரும்பெரும் பணியாற்றி கல்விக்கும் ஒற்றுமைக்கும் மனித மேம்பாட்டுக்குமாக உழைத்தவர். அவருடைய சிந்தனைகள் யாவும் வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே தான் அவர் அடிக்கடி கதைப்பாடு. அவருடைய மறை உரைகளும் அதை நோக்கிய பயணத்திலே தான் இருக்கும். ஆனால் நீதி என்று பேசும் பொழுது அது பரந்துபட்டது. இது சட்டத்தின் முன்னிலை நிறுத்தப்பட்டு அவர்களை தண்டிப்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்று நாங்கள் முன்னெடுக்கின்ற இந்த செயல்பாடும் கூட நீதியின் ஒரு அங்கமாக இருக்கின்றது என்பதையும் சொன்னார். ஆகவே இந்த நீதியை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது எங்களுக்கும் இப்படியான அச்சுறுத்துக்கள், ஆபத்துக்கள் வரலாம். ஆனால் அதை கண்டு நாங்கள் பின்வாங்கி விடாமல் அருத்தந்தை அவர்கள் எங்களுக்கு காட்டிய வழியிலே நாங்களும் செல்ல வேண்டும். அம்பாறை அக்கரைப்பற்று விவேகானந்தா வித்தியாலயத்தில் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் துறவற நூற்றாண்டு விழா நிகழ்வு இடம்பெற்றது. அம்பாறை அக்கரைப்பற்று விவேகானந்தா வித்தியாலயத்தில் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் துறவற நூற்றாண்டு விழா நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. அக்கரைப்பற்று இந்து இளைஞர் மன்றத்தின் தலைவர் த. கைலாயப்பிள்ளையின் தலைமையில் விவேகானந்தா வித்தியாலய அதிபர் தங்க வடிவேலின் ஒருங்கிணைப்பில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. சுவாமி விபுலானந்தின் திருவருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. விபுலானந்தர் தொடர்பான உரைகள் மற்றும் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் சிறப்பாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் கணேசபுரம் குப்பை மேட்டினை அண்டிய காட்டுப்பகுதியை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் திருகோணமலை மூதூர் கணேசபுரம் குப்பை மேட்டினை அண்டிய காட்டுப்பகுதி இன்று சிரமதானம் மூலம் தூய்மைப்படுத்தப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் மூதூர்குலை பிரதேச சபை அமைப்புகளுடன் ஒன்றிணைந்து சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. அண்மையில் கணேசபுரம் குப்பை மேட்டினை அண்டிய காட்டுவழி பாதையில் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மரம் செடிகளும் வெட்டி அகற்றப்பட்டன. சிரமதானத்திற்கு மூதூர் பிரதேச செயலகம், போலீசார், கிராம அபிவிருத்தி சங்கம் ஆகியன அனுசரணை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வீடமைப்பு அமைச்சினால் செயற்படுத்தப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் செயற்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நகர அபிவிருத்தி வேலை திட்டங்களின் முன்னேற்றம், கொழும்பு மாவட்டத்தில் கால்வாய் சுத்திகரிப்பு மற்றும் கழிவு முகாமைத்துவ திட்டங்கள், நீர் திட்டங்கள் மற்றும் வீடமைப்பு உதவி திட்டங்கள் ஆகியவற்றின் செயற்பாடுகள் மற்றும் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த வேலை திட்டங்கள் ஒவ்வொன்றும் திட்டமிட்ட உரிய காலத்திற்குள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி அனுர கருணாதிலக, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான ரசல் அபோன்சு, கபிலஜனக பண்டார ஆகியோருடன் நிதி அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். தபால் திணைக்களத்தை நவீனமயப்படுத்த வேலை திட்டம் ஏதேனும் உண்டா என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். கிராமிய பிரதேசங்களில் உள்ள தபால் நிலையங்களை புனரமைத்தல் மற்றும் உப தபால் நிலையங்களை ஆரம்பிக்கும் வேலை திட்டம் எதுவும் உள்ளதா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போது வாய்மூல வினாவுக்கான கேள்வி நேரத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே இன்னும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல கிராமங்கள் பின்தங்கிய கிராமங்களாக இருக்கும் காரணத்தினால் நகரப்புறங்களை விட தபால் நிலையங்களை நம்பி எங்களுடைய மக்கள் அதிக அளவாக தங்களுடைய பல விடயங்களுக்கு தபால் நிலையங்களை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக பல விடயங்களுக்கு கடிதங்கள் மூலம் இப்பொழுதும் பதில் அனுப்புவதெல்லாம் வளமையாக நடக்கின்றது. என்னுடைய கேள்வி கௌரவ அமைச்சர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே இப்பொழுது உதாரணமாக மான்காடு என்ற பிரதேசத்திலே ஒரு உப தபால் நிலையம் வேணுமென்றதை மான்காடு மக்களுடைய சார்பிலே கிட்டத்தட்ட 20 வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் மட்டக்களப்பிலே பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவிலே அம்புலாந்துறை போன்ற பிரதேசங்களிலே இதே போன்ற பிரச்சனை
பிரச்சனை இருக்கின்றது, தபால் நிலையத்தை பிரதான வீதிக்கு கொண்டு வர வேண்டும். கொக்கட்டுச்சோலையிலேயும் இதே போல ஒரு பிரச்சனை இருக்கின்றது, தபால் நிலையம் இருக்கின்றது. ஆனால் அதுக்கு கரண்ட் வசதியும் இல்லை, டெலிஃபோன் வசதியும் இல்லை. கௌரவ அமைச்சர்கள், என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், உங்களுடைய அமைச்சின் கீழே விசேடமாக கிராமங்களாக இருக்கக்கூடிய பிரதேசங்களே, மட்டக்களப்பாக இருக்கட்டும், வடக்கு கிழக்காக இருக்கட்டும், ஏன் தென்பகுதியிலையும் சரி, இந்த கிராமப்புறங்களிலே இருக்கிற தபால் நிலையங்களை வேறையாக தனியாக அடையாளப்படுத்தி நாங்கள் ஒரு புதிய வேலை திட்டத்தை கொண்டு வந்து இந்த தபால் நிலையங்களை புதிதாக உப தபால் நிலையங்களை உருவாக்குறதாக இருக்கட்டும், இல்லாட்டி இருக்கிற தபால் நிலையங்களுக்கு வளங்களை வழங்குவதாக இருக்கட்டும், இது ஒரு விசேடமான ஒரு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்கிறதுக்கு உங்களுடைய அமைச்சின் கீழே செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டா? அதற்கு பதிலளித்த சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச, සමහර ඉල්ලීම් ලැබිලා තිබෙනවා ජනතාවගේ ඇත්ත අවශ්‍යතාවයන් අනුව අලුත් ස්ථානවල උපතපැල් කාර්යාල පිහිටීම සඳහා. உப தபால் நிலையங்களை அமைத்தல் தொடர்பில் மக்களால் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. தபால் திணைக்களத்தால் அது தொடர்பில் ஆராயப்படுகின்றது. 600 மில்லியன் ரூபாய் தபால் துறை சார விடயங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தபால் திணைக்களம் நட்டத்தில் இயங்கும் நிலை காணப்படுகின்றது. ஆகவே புதிய உப தபால் நிலையங்கள் ஆரம்பிக்கப்படுமாயின் அவற்றுக்கான தேவை மற்றும் இயலுமையை கருத்தில் கொண்டே தபால் நிலையங்கள் ஆரம்பிக்கப்படும். மீண்டும் கேள்வி எழுப்பிய சாணக்கியன் எம்பி, ஆஸ்திரேலியா වගේ රටක තියෙන තැපැල් ශේත්‍රයේ ආස්ට්‍රේලියා පෝස්ට් කියන්නේ ඒක තනි තැපැල් විතරක් නෙවෙයි. ඒක ඇවිල්ලා ඒ ප්‍රදේශයේම තියෙන ප්‍රධානම කමියුනිකේෂන් නැත්නම් කන්වීනියන්ස් ස්ටෝර් එකක් බවට පරිවර්තනය වෙලා තියෙනවා. ඉතින් ලංකාව තුළ විශාල තැපැල් ආයතන තියෙන ස්ථාන ඔබතුමාට මොන හරි යම් වැඩපිළිවෙලක් තියනවාද කියන එක තමයි මගේ දෙවෙනි අතුරු ප්‍රශ්නය. எம்முடைய தபால் திணைக்களம் நட்டத்தில் இயங்குகின்றது. ஆகவே அதனை சீர் செய்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் உதவியுடன் தபால் துறையை நவீனமயப்படுத்தி முன்கொண்டு செல்ல திட்டங்கள் எதுவும் வகுக்கப்பட்டுள்ளதா? அதற்கு பதிலளித்த அமைச்சர், කනගාටුවට කරුණ මේ ලාභ ලැබිය හැකි සේවාවන් බොහොමයක් තැපෑලෙන් ඉවත් කරලා තියෙනවා. தபால் துறையில் லாபம் அளிக்கக்கூடிய பல விடயங்கள் நீக்கப்பட்டுள்ளன. ஆகவே அதனை சீர் செய்யவே நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ஆகவே இதன் ஊடாக இந்த திணைக்களத்தை நவீனமயப்படுத்தி லாபம் உழைக்கும் நிறுவனமாக நிச்சயம் மாற்றியமைப்போம். அதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியில் இன்று குருதிக்கொடை முகாம் இடம்பெற்றது. யாழ் தமிழ் நெறியம் மற்றும் உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரி இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் இன்று காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை யாழ்ப்பாணம் உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியில் இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் தலைமையில் இடம்பெற்ற முகாமில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் இரத்தத்தை சேகரித்தனர். இதன்போது உடுப்பட்டி பிரதேசத்தை சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தை வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் பார்வையிட்டார். நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதி உதவியில் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் அமைக்கப்பட்ட பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தை வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை நோயாளர் நலன்புரி சங்கத்தின் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையின் தேவைகள் மற்றும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தை இயக்குமாறு கோரியிருந்ததுடன் பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தில் உள்ள செயற்கை கருத்தறுத்தல் நிலையத்தின் செயற்பாடுகளை ஆரம்பிப்பது தொடர்பிலும் நேற்று கலந்துரையாடப்பட்டிருந்தது. இதன்போது வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரும் மருத்துவமனையை நேரில் பார்வையிடுமாறு ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று மாவட்ட மருத்துவமனைக்கு சென்ற ஆளுநரை வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜெயராணி பரமோதயன் மற்றும் மாவட்ட மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் பிரபாத் வீரவத்த ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டுள்ள பெண்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தை ஆளுநர் பார்வையிட்டார். அங்கு கிளினிக் செயற்பாடுகள் இடம்பெறுவதை பார்வையிட்டதுடன் பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ள ஏனைய சிகிச்சை நிலையங்களையும் பார்வையிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர் இதற்கான ஆளணி இன்னமும் அனுமதிக்கப்படாத நிலையில் அதனை நிவர்த்தி செய்து விரைவாக ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மன்னாரில் ஒரு தொகுதி வீடு இலை மூடைகளுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் நடுக்குடா கடற்கரை பகுதியில் ஒரு தொகுதி வீடு இலை மூடைகளுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படை புலனாய்வு பிரிவு வழங்கிய தகவலுக்கு அமைவாக கடற்படை மற்றும் மன்னார் மதுவரை நிலைய அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது இன்று காலை 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். மதுவரி ஆணையாளர் நாயகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக கடற்படையினர் மற்றும் மன்னார் மதுவரி திணைக்கள பொறுப்பதிகாரி டிபி அலவத்தகம தலைமையிலான மதுவரி அதிகாரிகள் இணைந்து இன்று காலை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.
இதன்போது சந்தேகத்திற்கிடமான 2 படகுகளில் காணப்பட்ட பொதிகளை சோதனை செய்த போது குறித்த படகுகளில் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட பீடி இலைகள் மீட்கப்பட்டன. 2 படகுகளில் இருந்தும் 40 மூடைகளில் பொதி செய்யப்பட்ட சுமார் 1250 கிலோ பீடி இலைகள் மீட்கப்பட்டன. அதனையடுத்து குறித்த படகுடன் கல்பெட்டி பகுதியைச் சேர்ந்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பீடி இலை மூடைகள் கடற்படையின் உதவியுடன் மன்னார் மதுவரை நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மீட்கப்பட்ட 2 படகுகளின் வெளி இணைப்பு இயந்திரங்கள் மற்றும் ஏனைய பொருட்களும் ஒப்படைக்கப்பட்டன. 4 சந்தேக நபர்களையும் கைது செய்த கடற்படையினர் மன்னார் மதுவரை நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். மட்டக்களப்பு கிரான் மெதடிஸ்த திருச்சபையால் பாடசாலை மாணவர்களுக்கான விழிப்புணர்வு வீதி நாடக ஆற்றுகை இன்று ஆற்றுகை செய்யப்பட்டது. உயிரிழக்கும் விஷம் எனும் தொனிப்பொருளில் மட்டக்களப்பு கிரான் மெதடிஸ்த திருச்சபையால் பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தி விழிப்புணர்வு வீதி நாடகம் ஆற்றுகை செய்யப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் சந்திவெளி சித்தி விநாயகர் வித்தியாலயம் மற்றும் முரக்கொட்டாஞ்சேனை ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளில் வீதி நாடகம் ஆற்றுகை செய்யப்பட்டது. போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் இளம் சமுதாயத்தினரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக வீதி நாடகம் மூலம் விழிப்புணர்வு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. கிரான் மெதடிஸ்த திருச்சபையினர் மற்றும் பிரதேச செயலக சமுதாயம் சார் உத்தியோகத்தர் கோபு உட்பட பலரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தில் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலகத்தால் மரநடுகை செயற்திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலகத்தினால் உலக சுற்றாடல் தினத்தையொட்டி விநாயகபுரம் மின்னொளி விளையாட்டு திடல் வளாகத்தில் பயன்தரும் பழமரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன. திருக்கோவில் பிரதேச திட்டமிடல் பிரிவின் ஒழுங்கமைப்பில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பாவனைகளை கட்டுப்படுத்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் உலக சுற்றாடல் தினத்தின் நோக்கம் தொடர்பாகவும் தெளிவூட்டல் கருத்துக்கள் வழங்கப்பட்டன. விநாயகபுரம் சிவனாலய பிரதம குரு ஸ்ரீ ஜுகர்ஷன் குருக்கள், திருக்கோவில் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர், பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஹேட்டன் நகரில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போன மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது. ஹேட்டன் நகரில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போன மோட்டார் சைக்கிளை மீட்ட போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். ஹேட்டன் நகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் ஒன்று காணாமல் போனதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து விரைந்து செயற்பட்ட ஹேட்டன் போலீசார் ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து நோர்வோட் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய நேற்றிரவு 11:30 மணிக்கு நோர்வோட் வெஞ்சர் கீழ்பிரிவில் உள்ள குடியிருப்பு ஒன்றினை சோதனையிட்ட போது காணாமல் போன மோட்டார் சைக்கிள் மறைத்து வைத்திருந்த நிலையில் மீட்கப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை நோர்வோட் போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த மோட்டார் சைக்கிளில் திருட்டுச் சம்பவத்தில் 2 தொடர்புபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாக தெரிவித்த நோர்வோட் போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்ற சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹெட்டன் மற்றும் நோர்வோட் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக விலகியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் நடவடிக்கைகள் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட 3 அடங்கிய குழுவிலிருந்து கயந்த கருணாதிலக விலகியுள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபைக்கு இதனை அறிவித்துள்ளார். දින සභා ගර්භය තුළදී ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී නීතිඥ දයාසිරි ජයසේකර මහතාගේ ක්‍රියාකලාපය සම්බන්ධයෙන් මා වෙත ලද පැමිණිල්ලක් සැලකිලිට ගෙන ත්‍රිපුද්ගල කමිටුවේ සේවය කිරීමට අධික කාර්ය බහුලත්වයේ හේතුවෙන් නොහැකි බව ගරු ගයන්ත කරුණාතිලක මහතා විසින් 2025 ජූනි 5 වෙනි දින ලිඛිතව දැනුම් දී நாடாளுமன்றத்தினுள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தயாசிறி ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை கருத்தில் கொண்டு கடந்த மே 20 இந்த 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. நாடாளுமன்ற குழுவின் பிரதி தவிசாளர் ஹேமாலி வீரசேகர தலைமையில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலக ஆகியோரின் பங்கேற்புடன் குழு அமைக்கப்பட்டது. இத்தகைய பின்னணியில் அவர் அந்த குழுவில் இருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலகவுக்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ரவூப் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். ගයන්ත කරුණාතිලක මහතා විසින් 2025 ජූනි 5 වෙනි දින ලිඛිතව දැනුම් දී
துரித கதியில் செயற்பட்டதனால் நேற்று கரையோர ரயில் மார்க்கத்தில் ஏற்பட இருந்த பாரிய அனர்த்தம் தவிர்க்கப்பட்டதாக ரயில் சாரதியான விதுர விதர்சன தெரிவித்துள்ளார். துரித கதியில் செயற்பட்டிருக்காவிட்டால் நேற்றைய தினம் கரையோர மார்க்கத்தில் ஏற்பட இருந்த பாரிய அனர்த்தத்தை தடுத்திருக்க முடியாது போயிருக்கும் என ரயில் சாரதியான விதுர விதர்சன தெரிவித்துள்ளார். கரையோர ரயில் மார்க்கத்தின் பாணத்துறை மற்றும் மொரட்டுவ ரயில் நிலையங்களுக்கு இடையில் தவறாக வழங்கப்பட்ட சமிக்ஞை காரணமாக 2 ரயில்கள் ஒரே தண்டவாளத்தில் பயணித்து இடம்பெறிருந்த அனர்த்தம் தடுக்கப்பட்ட சம்பவம் நேற்று பதிவானது. இதன்போது குறித்த ரயில் தண்டவாளத்தில் ரயில் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்ததுடன் எதிரே சென்ற ரயிலின் இயந்திர சாரதி துரித கதியில் செயல்பட்டதன் காரணமாக இடம்பெற இருந்த பாரிய அனர்த்தம் தடுக்கப்பட்டது. இது தொடர்பில் எதிரே சென்ற ரயிலின் இயந்திர சாரதி சம்பவத்தை விவரித்துள்ளார். මම තමා ඊයේ දවසේ පානදුර සිට කොළඹ කොටුව දක්වා දුම්රිය ධාවනය කරේ. பாணந்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயிலை நானே செலுத்தியிருந்தேன். இந்த ரயில் போக்குவரத்தின் போது எதிர் திசையில் சிவப்பு நிறத்திலான ரயில் ஒன்று தரித்திருப்பதை அவதானித்தேன். உடனே விரைந்து ரயிலை நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தேன். அதன் பிறகு தனக்கு தவறான சமிஞ்சை வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொண்டேன். இது தொடர்பில் தான் அறிவிக்க வேண்டிய சகல தரப்பினருக்கும் அறியப்படுத்தினேன். சம்பவம் இடம்பெற்ற போது மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் பயணித்துக் கொண்டிருந்தது. வளைவுடன் கூடிய ரயில் மார்க்கமாக இருந்திருந்தால் பாரியதொரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கக்கூடும். அனர்த்தம் ஏற்பட்டிருக்குமாயின் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடும். உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கும் நான் கூட உயிருடன் இருந்திருக்க முடியாது. இது போன்ற கவனையினமான செயற்பாடுகள் இனிமேலும் இடம்பெறக்கூடாது. இது தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். මං දුම්රිය දෙපාර්තමේන්තුවට අවබෝධ මං ඉල්ල කෙව්වේ මේ සිද්ධිය ගැන පරීක්ෂණයක් පවත්වලා මේක විසඳුමක් ලබා දෙන්න මෙවන් අනතුරක් නොවෙන්න වගබලා ගන්න කියන එක. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.